வணக்கம். பக்க விளைவுகள் இல்லாத நமது பாரம்பரிய நாட்டு மருத்துவ முறைகளால் உடனடி நிவாரணம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ஒரு 15 பாரம்பரிய கை வைத்திய ரகசியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வயிற்று இரைச்சல், உப்புசம், வயிற்றில் பூச்சிகள், மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள், தலைபாரம், வாய் துர்நாற்றம், மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, இடுப்பு வலி, பொடுகு போன்ற அன்றாட உடல் உபாதைகளை எளிய வீட்டு சிகிச்சைகளால் எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வயிற்றில் இரைச்சல். வயிற்றில் சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் கேட்கும். நம்மளுக்கு அந்த இரைச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஓமத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மீது கொதிக்கும் தண்ணீரை ஊற்றி மூடிடணும். கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தா காஃபி டிகாஷன் போல் ஆகிடும். இதை வடிகட்டி பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வயிற்று இரைச்சல் நீங்கிவிடும். அதே மாதிரி வயிறு உப்புசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுக்கும் சீரகமும் சம அளவு எடுத்து பெரும்பான்மையில் வறுத்து பொடிச்சு அந்த பொடியை சாப்பிடும்போது சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். இந்த பொடியை நம்ம தேனோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி நம்ம சாப்பிடும்போது வயிறு உப்புசம் நீங்கும். அதே மாதிரி வாய்ப்புண்கள், வாயிலும் உதட்டிலும் நாக்கிலும் சிறு புண்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மணத்தக்காளி கீரை அல்லது துளசி இலை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பறித்து சுத்தம் செய்து வாயில் போட்டு மென்று தின்றுவிட்டால் புண்கள் மறைஞ்சிடும். சில பேருக்கு இந்த புண்கள் ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்துட்டே இருக்கும். அது ஒன்று விட்டமின் சி பற்றாக்குறையாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வயிற்றில் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்புண்கள் ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். அதே மாதிரி வயிற்றுப்பூச்சிகள், சுண்டைக்காய் வற்றலுடன் 2 மோர் மிளகாய், சிறிது பெருங்காயம் ஆகியவற்றை நன்கு வறுத்து பொடி செஞ்சு சாதத்துடன் நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு உப்பு சேர்த்து சாப்பிட்டா வயிற்றுப்பூச்சிகள் அடியோடு ஒளிந்துவிடும். முடிஞ்சளவுக்கு கசப்பான காய்கறிகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்டை புண். அதிமதுர பொடி ஒரு சிட்டிகை அளவு தேனில் குழைத்து தினமும் 2 வேளை சாப்பிட்டால் தொண்டை புண், வாய்ப்புண் ஆறும். நாக்கு வறண்டு போகிறத சரி செய்யும். ஈறுகளில் வீக்கம், வலி இருந்தால் அதையும் குணப்படுத்திடும். நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இந்த அதிமதுர பொடியை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுட்டு தினமும் தேனில் குழைச்சி சாப்பிட்டு வர அவங்களுக்கு நல்ல நிவாரணம் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலாணி. மஞ்சளையும் கடுக்காயையும் சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு கல்லில் இழைச்சி தேங்காய் எண்ணெயில் குழைக்கணும். இதை கால் ஆணி இருக்கிற இடத்துல தடவுனா கால் ஆணி குணமாகும். மாதுளம்பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சுத்தி அடையும். பொதுவாக மலச்சிக்கல் நம்ம காய்கறிகள் நிறைய சாப்பிடாததோட வெளிப்பாடாக இருக்கலாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மலச்சிக்கல் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகள். ஏலக்காய், சுக்கு, மிளகு இவற்றை வறுத்து பொடி செஞ்சு கஷாயம் செஞ்சு சாப்பிட அஜீரண கோளாறுகள் நீங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தலைபாரம் இருக்கிறவங்க கொதிக்கிற நீரில் மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடித்தால் தலைபாரம் நீங்கும். அதே மாதிரி நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் தலைபாரம் நொடியில் குணமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம். எலுமிச்சம்பழ சாற்றில் வெந்நீர் உப்பு போட்டு குடிச்சு வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு. ஜலதோஷத்தினால் வர்ற மூக்கடைப்புக்கு சூடான டீயில் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தால் மூக்கடைப்பு சரியாகும். அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று கடுப்பு இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா மாதுளம் பிஞ்சை நைஸாக அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது வயிற்றுக்கடுப்பு சரியாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு. பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல், ஜலதோஷம், தொண்டை கரகரப்பு நீங்கிவிடும். அதே மாதிரி சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து ஆற வச்சு 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து வறுத்து குடித்தோம் அப்படின்னா இடுப்பு வலி நீங்கும். தேங்காய் பால் 1/2 கப் எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வர பொடுகு தானாக போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத நம்ம வீட்டிலேயே எளிமையாக செய்கிற இயற்கை வைத்தியங்கள். பார்க்குறதுக்கு சின்ன குறிப்பு மாதிரி இருந்தாலும் நமக்கு நிறைய செலவுகளை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் நிறைய தொந்தரவுகளை சரியாக்கியும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த உடல் உபாதைகளுக்கு வீட்டில் இந்த மாதிரி பாட்டி வைத்தியத்தை ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.